வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விளக்கு சிக்னலில் மஞ்சள் நிறம் விட்டு விட்டு எரிந்தால் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். சந்திப்பில் வாகனத்தின் வேகத்தை குறைத்து கவனத்துடன் சந்திப்பை கடக்கவும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மஞ்சள் நிறம் விட்டு விட்டு எரியுது. ஸ்ட்ராங்காக மஞ்சள் நிறம் எரியுது கிடையாது, விட்டு விட்டு எரியுது அப்படின்னா சந்திப்பில் கண்டிப்பாக வாகனத்தோட வேகத்தை குறைச்சணும். குறைச்சிட்டு கவனமாக சந்திப்பை கடக்க வேண்டும். தமிழ்நாடு மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஆர்டிஓ எழுத்துக்கள் எவை? டிஎன். இது எல்லாருக்குமே காமனாக தெரியும். டிஎன் தமிழ்நாடு. உத்தரவு சின்னங்கள் தரும் உத்தரவுகளுக்கு ஓட்டுநர்கள். கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். உத்தரவு சின்னங்களுக்கு ஓட்டுநர்கள் கண்டிப்பாக அந்த உத்தரவுகளை கடைபிடிக்க வேண்டும். இன்னொன்று, உத்தரவு சின்னங்களை மீறவும் கூடாது. ஏன்னா உத்தரவு சின்னங்களை மீறினா அவங்க சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்படுவார்கள். அதுவும் உண்டு. அதனால் கண்டிப்பாக உத்தரவு சின்னங்களை ஓட்டுநர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மத்திய மோட்டார் வாகன சட்டத்தில் சாலை ஒழுங்குமுறை விதிகள் அமலுக்கு வந்த காலம். ஒன் 7/1989. ஸோ ஜூலை 1ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த சாலை ஒழுங்குமுறை விதிகள் அமலுக்கு வந்தது. சந்திப்பில் பிரியும் 2 ஊர்களின் பெயர்களையும் தூரங்களையும் குறிப்பிடும் பலகை இருக்கும் இடம் எது? சாலை சந்திப்புகள். இங்கேயே கொடுத்துட்டாங்க, சந்திப்பில் பிரியும் 2 ஊர்கள் பெயர்கள்னு. அப்போ சாலை சந்திப்புகளில் தான் அது கரெக்டாக இருக்கும் அந்த பலகை. ஊர்களின் தூரம், தங்கும் வசதி போன்றவற்றை ஓட்டுநருக்கு தெரிவிக்கும் சின்னம் எது? தகவல் சின்னம். தேநீர் விடுதி, உணவு விடுதி, தங்கும் வசதி, ஓய்வு இருக்கக்கூடிய இடம், மருத்துவமனை வசதி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தகவல் சின்னத்தில் தெரிவிக்கப்படும். கண் பார்வை குறைபாடுகள் உள்ளவர்கள் வாகனத்தை இயக்கலாமா? வாகனத்தை இயக்கக்கூடாது. உராய்வதால் ஏற்படும் மோதல்கள் எங்கு அதிகம்? குறுகிய சாலைகள், மார்க்கெட் பகுதிகள். ஏன்னா அங்கெல்லாம் நெருக்கடியான இடமா இருக்கும். அதனால உராய்வதால் ஏற்படும் மோதல்கள் இங்கே தான் அதிகமாக நடக்கும். மோட்டார் வாகன சட்டம் 1988 ஒவ்வொரு ஓட்டுநரும் கைசைகை செய்ய எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? பிரிவு 121 கூறப்பட்டுள்ளது. இதில் பார்க்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் வேணால் புதுசாக இருக்கீங்க இந்த சேனலுக்கு அப்படின்னா, இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பல வீடியோஸ் கிடைக்கும் அதில். சாலை ஒழுங்குமுறை விதிகள் பிரிவு 118 உள்ள எண்ணிக்கை.
மொத்தம் 32 இருக்கு. சாலை ஒழுங்குமுறை விதிகளில் பிரிவு 118 உள்ள எண்ணிக்கை 32. மோட்டார் வாகன சட்டத்தில் ஆபத்தான சூழ்நிலையில் வாகனத்தை நிறுத்தி வைக்க தடை தொடர்பாக எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? நூத்தி 22. இந்த குறியீடு எதனை குறிக்கிறது? வேக வரம்பை குறிக்கிறது. 50 மட்டும் இல்ல, 40, 30 எந்த நம்பர் கொடுத்து ஜஸ்ட் ரெட்ல வந்து இப்படி ரவுண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேக வரம்பை குறிக்கின்றது தான் அர்த்தம். இந்த குறியீடு எதை குறிக்கின்றது? கண்டிப்பாக சற்று முன் சென்று இடதுபுறம் செல்லவும். நீங்க வந்து ஜஸ்ட் பார்த்தோனே இடது பக்கம் திரும்பணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இதை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வந்து உத்தரவு சின்னம். இது வந்து வட்ட வடிவத்துல இருக்கு. ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ இது வந்து உத்தரவு சின்னம். அப்ப கண்டிப்பாகங்கிற அந்த வேர்ட் வந்து மெயினா வந்துரும். அப்ப கண்டிப்பாக சற்று முன் சென்று இடதுபுறம் செல்லவும் தான் கரெக்ட். இடது பக்கம் திரும்ப வேண்டும்னு ஜஸ்ட் இல்ல. அது வந்து முக்கோணத்திலயும் இல்ல. அதனால இந்த மாரி கொஸ்டினுக்கு கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி கரெக்ட்டா எழுதணும். இந்த சின்னம் ஓட்டுநர்களுக்கு தெரிவிப்பது. முந்தி செல்ல தடை. தீயணைக்கும் படை வாகனங்கள் செல்ல வேண்டிய அதிகபட்சமான வேகம் என்ன? ஐம்பது கிலோமீட்டர் பெர் மணி. இது முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 50 கிலோமீட்டர் பெர் மணி தீயணைக்கும் படை வாகனங்கள் செல்ல வேண்டிய அதிகபட்சமான வேகம். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எது? நுரையீரல்கள். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 இரண்டாவது அத்தியாயத்தின்படி பயிற்சி உரிமம் அல்லது ஓட்டுநர் உரிமம் எங்கு செல்லுபடியாகும்? பிரிவு 13 படி இந்திய நாடு முழுவதும் செல்லுபடியாகும். இது வந்து எல்லாமே பிரிவு 13 கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்கறது என்னது, தமிழ்நாடா இல்லைன்னா ஜஸ்ட் மாவட்டமா இல்லை இந்திய நாடு முழுவதுமா கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது மத்திய மோட்டார் வாகன சட்டம். ஸோ மத்திய மோட்டார் வாகன சட்டம் அப்படின்னாலே இந்திய நாடு முழுவதுமே செல்லுபடியாகும். அதை வச்சு இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இது இரண்டாவது அத்தியாயத்தின் படி இதில் இன்னொரு கேள்வி வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. இப்போ தான் ரீசெண்ட் வீடியோஸில் நம்ம பார்த்தோம் ஒவ்வொன்றும் எந்த அத்தியாயத்தில் இருக்குது அப்படின்னு. சில பேர் கூட அது டவுட்டுன்னு போட்டிருந்தீங்க கமெண்ட்டில். இதுதான் சரியான விடையை தெரிஞ்சுக்காங்க. இந்த பயிற்சி உரிமம் அல்லது ஓட்டுநர் உரிமம் பற்றி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது அத்தியாயத்தில் தான் இருக்குது. ஸோ அதன்படி இது எங்கே செல்லுபடியாகும்னா இந்திய நாடு முழுவதும் பிரிவு 13 படி செல்லுபடியாகும். தெரிஞ்சு வச்சுக்காங்க. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த புக்கில் என்ன இருக்குது கண்டென்ட் அப்படிங்கிறத இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கண்டென்ட் பேஜ் பற்றி பார்த்தலாம். இதில் 10ஆம் வகுப்பு தரத்தில் பல்வேறு தேர்வுகள் கேட்கப்பட்ட முக்கிய வினாக்கள் தொகுப்புன்னு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 500 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 to 5 இயர்ஸில் 10th லெவலில் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். இது கவனமாக படிச்சுக்கோங்க. அடுத்து 6ஆம் வகுப்பு தமிழ், 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. ஸோ ஒவ்வொரு பாட புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் கொடுத்துருக்கேன். இது வந்து லைன் பை லைன் நான் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஈவன் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் வந்து இது கொடுக்கலாம், மெட்டீரியலாக கொடுக்கலாம், 2 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா சிலபஸ் வைஸ் இருக்காது. பட் புக்குலேருந்து கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அது ஃபுல்லாகவே கவர் ஆகும். அடுத்து கணிதம் பாருங்கள், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே கணிதம் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துருக்கேன். தென் பொது அறிவு வினாக்கள் இதுவுமே 5th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் புக்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கேட்பாங்களோ அது போல தான் கொடுத்துருக்கேன். எகைன் கணிதம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முந்தைய ஆண்டுகளில் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபிகர் அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்கல்ல, முக்கோணம் எத்தனை இருக்குது,
அதெல்லாம் கேட்டிருக்காங்களா, அது போல் சில கேள்விகள் உறவு முறைகள் பற்றிலாம் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தமிழில் வந்து முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். புக் பேக் கொஸ்டின்ஸு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் இதில். அடுத்து 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எல்லாமே டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் 100 கொஸ்டின்ஸுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ், இது எல்லாமே தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்களுக்கு ரொம்ப முக்கியமான வினாக்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை படித்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு போர்ஷன் கவர் ஆகிடும். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. மோட்டார் வாகன சட்டத்தில் ஆர்சி பர்மிட் இல்லாத வண்டியை பறிமுதல் செய்ய அதிகாரம் பற்றிய பிரிவு. பிரிவு 207. நீளமான பாரத்தை இயக்கும் ஓட்டுநருக்கான கட்டுப்பாடு தெரிவிக்கும் விதி. இருபத்தி 9. இதுக்கு நான் வீடியோலேயே உங்களுக்கு க்ளூ கொடுத்தேன். நீளமான பாரம் வரும்போது பிப்ரவரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லீஃப் ஆண்டு பிப்ரவரி இயர். அப்போ 29 ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். அது நீண்டு தானே போகுது அந்த பிப்ரவரி மந்த், அதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அந்த க்ளூ ஞாபகம் தான் இது டக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நீளமான பாரத்தை இயக்கும் ஓட்டுநருக்கான கட்டுப்பாடு தெரிவிக்கும் விதி 29. வாகனத்தை கட்டி இழுத்து செல்லுதல் பற்றிய விதி. விதி 20. எவ்வளோ மீட்டர் இடைவெளி இருக்கணும் அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். 5 மீட்டர் இடைவெளி தான் இருக்கணும். அதாவது கட்டி இழுத்துட்டு போகிற வாகனத்துக்கும் கட்டி இழுத்து செல்லப்படும் வாகனத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் தான் இருக்கணும். அது போல் ஆன் டோன் அதில் எழுதியிருக்கணும். அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த கிலோமீட்டர் பெர் ஹவர் எவ்வளோ போகணும் அப்படின்னா 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் போகணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஜஸ்ட் 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் அதோட வேகம் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.